மக்களே மக்களே மேடம் ஆஃபீஸில் விட்டாச்சு, கூட தான் போயிட்டுருக்கேன். இருங்க மைக்கை போட்டு பேசுகிறேன். ஓகே மக்களே, மைக்கை போட்டாச்சு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசியும் போட்டாச்சு. பல வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த வியூ எப்படி இருக்குது என்னது கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு. யாரும் கேட்க மாட்டீங்க. சரி ஓகே. மேடம் ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டுட்ட மக்களே. ஒரு 6 to 7 மணிக்குள்ளேயே கொண்டு போய் விட்டாச்சு. இப்போ மேடம் வந்துட்டு கூட தான் போயிட்டுருக்கேன். 9 மணி வர சொன்னாங்க. இன்றைக்கி நான் எடுக்கிற டே வந்துட்டு இன்றைக்கி வியாழன் நினைக்கிறேன். ஆமாம், வியாழன் தேர்ஸ்டே. ஸோ போயிட்டு மேடத்தை கூப்பிட்டுக்கிட்டு எப்போ வருவாங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்தால் ஓகே. ஏன்னாக்கா நேற்று நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு வரைக்கும் டியூட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு. என்ன அப்படின்னாக்கா பசங்களுக்கு லீவ் இல்லையா, குழந்தைங்களாம் லீவ் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் இதுக்காக அவங்க சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றும் வந்து நான் வீடியோ எடுத்தேன். பட் ஆனாக்கா அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஒர்த்து இல்லை. இதுவே ஒர்த்து இல்லை தான். ஸோ இருந்தாலும் சரி ஓகே போடுவோமே அப்படின்னு தான் போடுறேன். சரி மக்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியர்லி வந்து நம்ம 1000 சப் அடிக்க போகிறோம். உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப தேவை. சரிங்களா? குவைத்தில் டிரைவராக இருக்கிற, ஹவுஸ் டிரைவராக இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த குவைத் நாட்டுக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஆகிடுச்சு. ஆமாம், 5 வருஷம் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே அரபு கண்ட்ரிலேயே வந்து நம்ம லைஃப் ஓடிடுமோ அப்படின்ற ஒரு இதில் வேறு இருக்குது. கூடிய சீக்கிரம் ஊருக்கு போய் செட்டில் ஆகி உட்காரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனாக்கா மாதம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு செலவு அந்த மாதிரி வந்துடுது. இப்போதைக்கு என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது 0ல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மக்களே. சரிங்களா? ஸ்டோரி வேறு மாதிரி ஸ்டோரி எங்களுது. 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நானும் என் ஒய்ஃபும். இப்போதைக்கு ஓரளவுக்கு பில்ட் ஆகி வந்திருக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஒரு வீடு ஒன்று வாங்கணும். 2வது ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி ஒரு கார் ஒன்று எடுக்கணும் டீபோர்ட்டில். ஸோ அதுக்காக தான் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். வீடு கூட இப்போதைக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை, லீஸில் தான் இருக்கோம். பட் ஆனாக்கா இப்போ கார் எடுக்கிறதுக்காக தான் இப்போ ஃபுல் மோட்டிவேஷனில் போயிட்டுருக்கேன். ஒரே நிமிஷம், போலீஸ்காரங்க இருக்காங்க. அதான் மக்களே, ஃபுல் இதில் எய்ம் ஃபுல்லாகவே வந்துட்டு கார் எடுக்கணும், அதுக்குள்ளே அமௌண்ட்டை தேற்றணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக அமௌண்ட்டை வந்துட்டு நான் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். ஒரு 4-5 மாதத்துலேயே வந்துட்டு ஓரளவுக்காச்சும் நான் எடுத்துருவேன். பட் ஆனாக்கா செலவுகள் அதிகமாக இருக்குது. அதுதான் யோசிக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. இல்லைனாக்கா நாங்கள் எப்போயும் வந்துட்டு வண்டி எடுத்துக்க வேண்டியது. இந்த மிடில் கிளாஸில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, இஎம்ஐ. ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் போனோம்னாக்கா இஎம்ஐயில் தான் எல்லாத்தையும் வாங்க வேண்டியதாக இருக்குது, போக வேண்டியதாக இருக்குது. அது எனக்குன்ட்டு கிடையாது, அது எல்லாருக்கும் மிடில் கிளாஸ் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் போய்ட்டு விழுந்துருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. பட் அது இஷ்யூலாம் இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. கூலாக தான் இருக்குது, கூலாக தான் போயிட்டுருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை. நீ இப்போ வந்துட்டு ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டீபோர்டு கார் எடுக்கலாம். அதுக்காக தான் இந்த வாட்டி போன வாட்டி நான் ஊருக்கு போனேன். ஊருக்கு போகும்போதுக்கு முன்னெல்லாம் விளாக்லாம் பண்ணுறதுலாம் இல்லை. ஷார்ட்ஸே ஒழுங்காக நான் போட மாட்டேன். இப்போ நினச்சா போடுவேன், போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா 1 இயர். ஆமாம், 1 இயராக தான் வந்துட்டு ப்ராப்பராக வீடியோ கரெக்டான டைமிங்கு ஆன் டேட்டு அந்த மாதிரி இதில் போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி என்கிட்ட இன்னொரு சேனல் இருந்துச்சு. அது வந்துட்டு ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்றதுனால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இன்னும் அந்த ஐடி இருக்குது. பட் ஆனாக்கா அது வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம் நாங்கள். சரி மக்களே, எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு. இப்போ நம்ம மேடம் போய் கூட போவோம். ஒரு கார் எடுக்கிறதுக்காக வயசானதால அந்த இது மறதி வியாதி வந்துருக்கூடாது. சும்மாவே என்ன பேசிட்டு டப்புன்னு எப்படி டாபிக் போயிடுச்சு பார்த்தீங்களா? அதான் மக்களே, ஒரு வண்டி ஒன்று எடுக்கணும், கார் ஒன்று எடுக்கணும். ஸோ எர்டிகா இல்லைனாக்கா கிறிஸ்டா ஏதாச்சும் ஒன்று டீபோர்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அமௌண்ட் நம்மளுக்கு சேர்ந்துருச்சு, ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம எலிஜிபிள் இருந்து அந்த அமௌண்ட் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம போடலாம். இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னாக்கா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு நாங்கள் வேறு பிளானில் வச்சுருக்குறோம். ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியலை.
உங்கள் ஆதரவு இருந்துச்சு அப்படின்னாக்கா யூடியூப்பில் ஏதாச்சும் வருமானம் கோடியாக நீ பார்த்த பண்ணிடலாம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி விடுங்க, உங்கள் மனசுக்குள்ளே திட்டுறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுதே, விட்டுருங்க. பார்ப்போம். எல்லாமே ஒரு ட்ரை தானே, பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என் ஒய்ஃப் வந்துட்டு இந்த அனிமியோட இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, கதை ஸ்டோரியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது நல்ல சரியான சப்புலாம் வந்துச்சு. அதுக்கு கிட்டத்தட்ட 25K 35K சம்திங் நம்ம வந்துச்சு. அதாவது நியர்லி ஒரு 2 or 3 months சம்திங் அதுக்குள்ளேயே வந்துருச்சு. ஆனால் யூடியூப்காரன் என்ன பண்ணிட்டான், இந்த ஸ்டோரி இதுக்கெல்லாம் வந்துட்டு அமௌண்ட்டு கிடையாது, இது கிடையாதுன்ற மாதிரி சொல்லி அதை குறைச்சி விட்டோன்னா அதையும் விட்டாங்க. அது புரியும். நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், விளாக் எடுங்க, சமைக்கிறது எடுங்க, போடுங்க. இது ஒரு எல்லாருக்கும் நியூ பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மு, பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்க அப்படின்னா கேட்கல. அப்புறம் அவங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து நம்ம இது தெரியக்கூடாது இல்லையா, வற்புறுத்தக்கூடாது இல்லையா, அதனால் நானும் விட்டுட்டேன், எதுவும் சொல்லிக்கலை. ஹைவே இப்போ தான் போட்டாங்க, இந்த பிரச்சனை நடந்துச்சுலையே இப்போ தான் போட்டாங்க. சூப்பராக இருக்குது ஹைவே. இந்த ஹைவேயோட நம்பர் வந்து 30. இது குவைத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேர் தெரியுது. இங்கேருந்து ஃபாயில் போனாலும் சரி, இங்கேருந்து ஒரே ஸ்டேட்டு சவுதிக்கு போகலாம், ஒரே ரோடு இது, போகலாம் வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ரோடு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 3 லைன் தான் இருந்துச்சு ஒரு இடத்துல, இப்போ எல்லாமே 4 லைனாக போட்டு விட்டாங்க. இவங்க டிராஃபிக்கு கொஞ்சம் இதுவாக போடுவான் அப்படின்றதால பரவாயில்ல. நிறைய பேர் ஸ்கூல் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் இது கிடையாது, டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனாக்கா கொஞ்சம் பெரிய பசங்களுக்குலாம் இருக்குது. அவங்களுக்கு காலைல கொண்டு போய் விட்டோம், எக்ஸாம் போய்ட்டுருக்கு. ஸோ அவங்களை காலைல கொண்டு போய் விட்டோம் அப்படின்னாக்கா திரும்பி சாயந்தரம் சரி ஒரு மத்தியானம் போல் கூப்பிட்டு வந்துட வேண்டியது, அவ்வளோதான். மற்றபடி டீச்சருக்கு யாருக்கும் இல்லை போல். இது நார்மலான ஒரு இதுதான். ஆஃபீஸ் போகிறவங்க, கம்பெனி வேலைக்கு போகிறவங்க, கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் இப்போதைக்கு டிராஃபிக் இப்படி போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் சும்மா நேரத்துலலாம் வந்துட்டு வெளியெல்லாம் வர மாட்டாங்க. வெயில் அடிக்குது போதும், அந்த டைம்லாம் வரவே மாட்டாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா போதும், எல்லாருமே எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு, இன்றைக்கி டியூட்டி ஹெவியாக இருக்கும், சொல்ல முடியாது, பார்ப்போம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம தலைவர் சிஎம் நம்ம விஜயண்ணன் வந்துட்டு நம்ம இது போட்டிருக்கிறாரு, ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ண இன்னும் பொண்ணு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடைமுறைகள் எல்லாமே வந்துட்டு அமலுக்கு வந்து எல்லாமே நிறைய பேர் க்ளோஸ் பண்ண. எங்கள் ஊர்லேயே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு சைடில் உள்ள அந்த ஒயின் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து நிறைய அடைஞ்சல் இருந்துச்சு அங்கே. அது பல வாட்டி சொல்லி பார்த்துறாங்க. எனக்கா மெயின் பஸ் ஸ்டாண்டு, அது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து ஒயின் ஷாப் வச்சு அங்கே குடிச்சிக்கிட்டு போய்கிட்டு அலப்பறை பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ண உடனே அது வெரி ஹாப்பி. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்துட்டு ஒரு இது இருந்துச்சு, அது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சரியான நியூஸ் சரியில்லை, நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இன்னும் புரிதல் இல்லாமலே இருக்கிறாங்க. வாக்குறுதி கொடுத்தீங்களே, 1000 ரூபா கொடுப்பீங்க, 2000 ரூபா கொடுப்பீங்களே, இன்னும் 1000 ரூபா கூட கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி சில பேர் வந்துட்டு 10 ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி தெரியாதா 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அது இருக்குது, அப்புறம் எதுக்கு இப்போ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சமாவது புரிதல் இருக்கணும். புரிதல் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு கடந்த ஒரு 5 வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து கேட்டாங்களா அப்படின்னா இல்லை. அப்போல்லாம் கேட்கலாம் யோசிக்க தோணலை போல இருக்குது. இப்போ தான் வந்துட்டு யோசிக்கிறாங்க. சரி ரைட்டு, இப்போயாவது அவங்களுக்கு கேட்கணும், இப்போயாவது யோசிக்கணும்னு சொல்லி மைண்ட் செட் வந்திருக்கேன். அதுவே பெரிய சந்தோஷம் தான் அவங்களுக்குலாம். என்னன்னு தெரில, தொண்டை ஒரு மாதிரியாக கரகரன்னு இருக்குது. அதை வடிவேல் சொல்கிற மாதிரி தான், தொண்டை கவுதடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரில, காலிலேருந்து கிளைமேட்டு இன்றைக்கி ஓரளவு சேஞ்சில் இருக்குது. என்னன்னு தெரில, சேஞ்ச் ஆகிருக்கு கிளைமேட்டு. நேற்று வந்துட்டு இந்த குவைத் ஆயில் பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, அதான் இந்த வாரில் வந்துட்டு குண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அந்த இடத்துக்கு பின்னாடி தான் போயிருந்தோம். அந்த இடத்துக்கு பின்னாடி தான் ரெசார்ட்டில் தான் நேற்று அவன் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று. அதனால வீடியோ எடுத்தேன். பட் ஆனாக்கா அது ஓவரான காற்று, ஓவரான ஒரு இதுவாக இருந்ததுனால, கிளைமேட்டுனால நான் எதுவுமே எடுக்கலை. நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். நான் நல்லா இல்லை அப்படின்ட்டு அதை போட்டுருக்கலாம் தான். பட் ஆனாக்கா எதுக்கு அப்படின்னு நானும் விட்டுட்டேன். காலையில் இது சாப்பிடல மக்களே, சாப்பிட்லாம் தான் பார்க்குறேன். பட் ஆனாக்கா அமௌண்ட்டு அந்தளவுக்கு நம்ம கையில் இல்லை. அதுவும் இல்லாமல் அமௌண்ட் ட்ரை ஆகிடுச்சு.
போன மாதம் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்ததுனால இந்த மாதம் கொஞ்சம் என்ன டேட்டு 14 இந்த மாதம் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி ரைட்டு, பிரச்சனை இல்லை. சாப்பிடலாம், காசு இப்போதைக்கு இருக்குது நம்ம கையில், சாப்பிட்லாம். பட் ஆனாக்கா டைம் இல்லை. மணி இப்போயே வந்துட்டு 8:52. ஆக்சுவலி 9 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. எப்படி தான் 9 மணிக்கு போனாலும் 9 மணிக்கு வெளியே வர மாட்டாங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. குவைத்துலேருந்து எத்தனை பேரை பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விளாக் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்ட்டு. பைத்தியம் மாதிரி இருந்தாலும் பைத்தியம் மாதிரி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள், அதில் ஒன்றும் இல்லை. சரிங்களா? புதுசாக இந்த நாட்டுக்கு வரவங்க ஜாக்கிரதையாக வாங்க, பத்திரமா வாங்க. அதே மாதிரி என்னோடய ஒப்பீனியன் என்ன பர்சனலாக அப்படின்னாக்கா, அரபு நாட்டுக்கு வர நீங்கள் எல்லாத்தையும் மானம் ரோஷம் சூடு சொன்ன எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு தான் வரா மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வரவங்க. சரிங்களா? அதே மாதிரி சப்போஸ் வீட்டுக்கு வந்து நல்ல வீடு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி வரீங்க அப்படின்னாக்கா எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏஜென்ட்டில் மூலியமாக வரீங்களோ இல்லை அப்படின்னாக்கா ஆஃபீஸ் மூலியமாக வரீங்களோ பத்திரமா வாங்க, எல்லாத்துக்கும் தயாராகி வாங்க. எனக்கா நிறைய பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது, கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். எனக்கா இங்கே மற்ற நாடு மாதிரி வந்துட்டு இந்த கத்தார் மாதிரியோ இல்லை அப்படின்னாக்கா துபாய் மாதிரியோ டிக்கெட் போட்டால் விசா போட்டால் வந்தோம் அப்படின்னா 80,000 ஆகிடும், 70,000 வந்துடலாம் அப்போல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இங்கே கிட்டத்தட்ட நீங்கள் கோயத்துக்கு வரணும் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 1.5 லட்ச ரூபாச்சு செலவு ஆகிடும். சரிங்களா? 1.5 லட்ச ரூபா கண்டிப்பாக செலவு. எனக்கா விசாவுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 60,000 70,000 கேட்குறாங்க. அப்புறம் டிக்கெட்டே 60,000 வந்துடுது. அதுவும் இல்லாமல் வீட்டு விசா தனியாக இருக்குது, ஸ்கூல் விசா தனியாக இருக்குது. பஸ்ஸு தெரியுதா உங்களுக்கு? சிட்டி பஸ் இதெல்லாம் இங்கே ஃபேமஸ். இந்த பஸ்ஸு சூப்பராக இருக்கும், நான் போயிருக்கேன். ஓகே மக்கள், நான் கிட்டக்க போய்ட்டு உங்கள் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா சிக்னலில் நின்று கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆகும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணாக்கா, இங்கே ஃபுல்லாகவே ஏசி பஸ் மட்டும்தான். இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு உடச்ச பஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபுல்லாக ஏசி பஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக ஏசி பஸ் தான். ஓகே மக்களை, சிக்னலில் போட்டாங்க, கிளம்புவோம். அதான் மக்களே, என்னோடய சின்னதாக ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் உங்கள் கையில் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னாக்கா ஊர்லேயே நீங்கள் ஓட்டுங்க. சரிங்களா? இல்லை எனக்கு குடிப்பழக்கம்லாம் இருக்குது, என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்கே வாங்க. சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அதுக்காக வராதிங்க. இங்கே வந்து உருப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் அமைதியாக தான் இருந்தால் ஆகணும். அது வரைக்கும் என்ன வேலை கொடுக்குறாங்களோ, என்ன சொல்கிறாங்களோ, என்ன திட்டினாலும் வாங்கிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? நம்ம லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு அரபி பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் நம்ம சமாளிச்சிக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். நம்ம அரபி தெரியாத வரைக்கும் நம்மளை இவங்க வந்துட்டு ஏறி மிதிக்க தான் செய்வாங்க. சரிங்களா? ஒரு அடுத்த ஒரு நாட்டுக்கு வரும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும். சரிங்களா? எதுக்காக இதெல்லாம் இதில் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா 2-3 பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இவ்வளோ லட்சம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க, போகிறாங்க, வராங்க அப்படின்ற மாதிரி. அதனால் யோசிங்க. நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணிட்டு வரீங்க, அவங்க அரபிக்காரங்க வந்துட்டு அவங்களாம் பேச தான் செய்வாங்க. நம்ம லைசன்ஸ் எடுத்து நம்ம ஓட்டுற வரைக்கும் ஒரு வீடுங்கிற ஊரில் நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா அந்த வீடை புரிஞ்சிக்கணும், அந்த வீடை வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஓரளவுக்காவது நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 மாதம் கூட ஆகும். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் மக்களே. இதுதான் உண்மை. இல்லை முடியாது, நான் வீட்டில் அப்படி இருந்தேன், ராஜா பகவத் மாதிரி இருந்தேன், அது பண்ணிட்டு கிடந்தேன், இது பண்ணிட்டு கிடந்தேன் அப்படின்னாக்கா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ நம்ம ஆஃபீஸ் கிட்ட வந்தாச்சு. நம்ம போய் டேரெக்டாக பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு ஒரு காஃபியை குடிப்போம். வர அவசரத்தில் டீ கூட வாங்கலை. சரி பிரச்சனை இல்லை, நான் போகும்போதே டீ வாங்கிட்டு தான் போனேன். காலையில் நான் விளாக் எடுத்துருக்கணும். பட் இந்த ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு நான் இப்போல்லாம் வந்து காலையில் மேடம் ஆஃபீஸில் விட்டுட்டேன் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் வண்டியிலேயே உட்காந்து. ஸோ அதனால் அது ஒரு டைமிங்கு. 2வது வீட்டில் பேசணும் போகணுன்னு சொல்லியிருக்கல, எனக்கு நம்மளுக்கு ஒரு பர்சனல் ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்னால் விளாக் எடுக்க முடியல. அப்போயே காலையிலேயே எடுக்கணும் தான் நினச்சேன், பட் ஆனாக்கா அந்த டைமில் எடுக்கலை. சரி பிரச்சனை இல்லை.